சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தினுடைய கஷ்டங்களை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அம்மா பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? வருமானத்தை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? நான் தெளிவா இன்னைக்கு சொல்றேன், கவலைப்படாத, ஜெபம் பண்ணு. உங்களுக்கு குழந்தைய கொடுத்தது யாரு? ஆண்டவருக்கு தெரியாதா? உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? உன் பிள்ளைக்கு பசிக்கும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? உன் பிள்ளைக்கு பீஸ் கட்டணும்னு உனக்கு அவர் தானே கொடுத்தார். அவர் தானே உனக்கு பிள்ளையை கொடுத்தார். அவருக்கு தெரியாதா உன் பிள்ளைக்கு பீஸ் கட்டு கொடுக்கணும்னு? அவருக்கு தெரியாதா உன் பிள்ளைக்கு வயசாச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு? அப்புறம் ஏன் நீ டென்ஷன் ஆகுற? அற்புதமா நடக்கும், நீ வருத்தப்படாத. பக்கத்துல முகம் பார்த்து கைப்பிடி சொல்லணும், நீ கவலைப்படாத, நீ தெய்வம் பார்த்துக்குவ. நீ ஏன் கவலைப்படுறா? தந்தவர்க்க விட உனக்கு சங்கடம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சில அம்மா இப்படித்தான், பிள்ளைக்கு இப்பதான் 2 வயசா இருக்கும், எப்படி கல்யாணம் பண்ணுவேன், கொண்டு விடுவேன். அல்லேலூயா. சும்மா இருப்பியா? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. வீட்டுல உங்க அம்மா அப்பா வருத்தப்பட்டா உடனே அம்மா டென்ஷன் ஆகாதமா, சோமன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லணும். ஆனா சொல்லிட்டு அப்பா அம்மாவை வருத்தப்படுத்தக்கூடாது. அம்மா எனக்கு ஃபீஸ் கட்டணும், விட்டுரு, சொல்லிட்டே இல்ல, சரி இதுக்கு பிறகு நீ யார்கிட்ட சொல்லணும்? அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு முறை சொல்லணும். ஆனா கிடைக்கிறது வரைக்கும் யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பாட்ட சொல்லணும். ஏசப்பாட்ட சொல்லணும். என்ன கிடைக்கிறது வரைக்கும். அப்ப எனக்கு பூத்த பாப்பா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. இது வரைக்கும் என் காணிக்கை பெட்டியில இருந்து ₹1 கூட நான் அவங்களுக்கு எடுத்ததே இல்லை. ஒரு பென்சில் வரைக்கும் நான் வாங்கினது. எனக்கு ஒரு 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 பயங்கரமான வெறி, என் பிள்ளைகளுடைய படிப்பு செலவை தோத்திரம் அதுக்குன்னு கர்த்தர் போஷித்தா மட்டும்தான் செய்யும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அது எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, என்னை கர்த்தர் போஷிக்கணுங்கிறது என் ஆசை. ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணுமா போய் ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேணுமோ நீ செய், ஜெபம் பண்ணு. அப்பா எனக்கு இது வேணும், போய் ஜெபம் பண்ணு போ. எனக்கு யாராவது பாஸ்டர் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுக்கணும். அது என்னுடைய விசுவாசப்பா. ஒரு மாசம் ஜூன் மாசத்துல நிக்கிறீங்களா கொஞ்ச நேரம், தப்பில்ல இல்ல, அப்ப கொஞ்சம் ரத்த ஓட்டம் கிடைக்கும்னே. அது ஒரு அல்லேலூயா சொல்லுனே. ஒரு நாள் என்ன ஆகிட்டு தெரியுமா? ஜூன் மாசம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. தோத்துறோம். என் ஸ்கூல்ல சர்ச்சில் ஒரு பழக்கம் உண்டு, எல்லா பிள்ளைகளுக்கும் ஏழை பிள்ளைகளை சூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் எல்லாம் சபை என்ன செய்யும்? விநியோகம் பண்ணும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதின்ட்டு ஸ்கூலுக்கு போற எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன நடக்கு? நோட்டு புத்தகங்கள் கொடுத்து, ஸ்கூல் பேகு, கொடை இதெல்லாம் கொடுத்து நான் அனுப்பிட்டே இருக்கேன். ஏறத்தாழ தோதர் இப்போ ஒரு 26 பிள்ளைகள் நினைக்கிறேன் ஆண்டவர் படிக்க வைக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். சரி விட்டுருவோம். சரி, அப்போ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மேக்சிமம் ஃபீஸ் கட்டிட்டேன், எல்லாருக்கும் நோட்டு புத்தகம் வாங்கிட்டேன். ஆனா என் 2 பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்டலை. ஸ்கூல்ல ஆரம்பிச்சு என்ன ஆயிட்டு ஒரு 7 நாள் கிட்ட ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். 7 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அன்னைக்கு காலையில கூட இந்த ஏதோ ஒரு 1-2 ஸ்கூலுகளுக்கு அன்னைக்கு திறக்குது, ஒரு மண்டே திறக்குது. எல்லா பிள்ளைகளுக்கும் நான் புக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் தொடர்ந்து 5-6 நாள் 7 நாள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பிள்ளைகளும் இவங்களுக்கெல்லாம் புத்தகம் கொடுத்து அனுப்புறத, சர்ச்சில் இந்த பக்கம் கேட் இருக்குல்ல, இந்த மாதிரி அந்த பின்னால வீடு, அந்த பக்கத்துல நின்றுட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. பார்க்குறாங்க. 2 பேருக்கு இன்னும் ஸ்கூல் புக் வாங்கல, யூனிஃபார்ம் வாங்கல, ஃபீஸ் கட்டலை, எதுவுமே வாங்கல. நான் இப்படி பார்க்கும்போது 2 பேரும் கதவுக்குள்ள பின்னால என்ன செய்திருவாங்க? ஒளிஞ்சுக்குவாங்க. மறுபடியும் நான் கொடுக்கும் பொழுது பார்த்துக்கிட்டே நின்னாங்க. அப்பவுமே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, கர்த்தர் நடத்துவார்ல, நானே பார்த்து வருத்தப்படுறேன்னு ஏசப்பா பார்க்காம இருப்பாங்களா? இல்லாம இல்லைல்ல, விட்டுட்டேன். அன்னைக்கு ராத்திரி கன்வென்ஷன் போயிட்டு நான் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், மக்களே தோத்தர் உங்களுக்கு நானே ஸ்கூல் புக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அது இது வரைக்கும் யாரும் தரல உங்களுக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, போய் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போய் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ சரின்ட்டாங்க, அவ்வளவுதான். 2 பேரும் மறு உத்தரவு சொல்லலை. இது ஒரு 6th படிக்கிற அந்த காலகட்டங்கள்.
ஃபிஃப்த்து, அந்த ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துன்னு நினைக்கிறேன், இயர் தெரில. ஆனால் சின்ன குட்டீஸ் இந்த மாதிரி. அப்போ நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும்னே. 12:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரேன். நான் சாவி கொண்டு தான் வருவேன். எப்போமானாலும் நானே திறந்து என்ன செய்திருவேன். உள்ளே போய் பேகெல்லாம் வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு நான் ரூமுக்கு பிள்ளைகள் தூங்கிட்டாங்களான்னு ரூமை திறந்து பார்க்குறேன். உண்மையில சொல்கிறேன், 2 பிள்ளைகளும் முழங்கால நின்று அந்த நோட்டு புத்தகம் இருக்குல்ல, பழைய லாஸ்ட் இயர் நோட் இருக்குல்ல, 2 நோட்டை கையில் வச்சுட்டு முழங்கால நின்று ஏங்கி 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 அழுகுது. நம்ம அழுகு இப்படி சவுண்டு கேட்கும்ல. ராத்திரி எத்தனை மணி? 12:30 மணி. நான் ரொம்ப திறந்து பார்க்குறேன். 2 பேரும் நின்று முழங்கால் நின்று அழுகிறாங்க. ஒரு நமக்கு சொல்லும் போது அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு தகப்பனா பார்க்கறதுக்கு என்னால அதை முடியல. திறந்த மேனிக்கு 2 பேரும் அங்க பார்த்து கட்டில பார்த்து முழங்கால நிக்கிறாங்க. இப்படியே கதவை திறந்து அந்த சின்ன துவாரம் வழியா பார்த்தேன். எனக்கு அழுக வந்துருச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு நேர திறந்த கதவை மறுபடியும் திறந்து வெளியே போய் ஆலயத்துல பலிபீடத்துல போய், இப்ப இந்த மாதிரி கம்பி இல்லை, அப்ப கம்பி இருந்துச்சு. இந்த கம்பியில போய் முழங்கால் போட்டு இந்த கம்பியை பிடிச்சிட்டு சொன்னேன், இந்த சபைக்கு பாஸ்டரா நான் வரலப்பா, அந்த 2 பிள்ளைகளுக்கு அப்பனா வந்திருக்கு. இனிமேல் இதை பார்க்க நீங்க எனக்கு வைக்கவே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த பாஸ்டர்னா விசுவாசம் பேசலாம், சரிதானே? நான் ஒரு பாஸ்டரா வரல. உள்ள அறைக்குள்ள அழுதுட்டு நிக்கிற 2 பிள்ளைகளுக்கு அப்பனா வந்திருக்கேன். இனி இதை மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க வைக்க கூடாது, என்னால முடியல சொல்லி அழுதுட்டு நான் எந்திரிச்சு ரூமுக்கு போயிட்டேன். அவங்க எப்ப ஜோம் பண்ணாங்களோ எப்ப தூங்கினாங்களோ நான் பார்க்கல. காலையில ஒரு 10:45 11 மணி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. குளைச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் வாங்குறதுக்கு மீன் கடையில போய் நிக்கிறேன். ஓப்பனா பேசுறேன். மீன் வாங்குறதுக்கு மீன் கடையில போய் நிக்கிறேன். காலையில ஒரு போன் வருது. போன் அப்ப நான் உடனே எடுத்து ஹலோன்னே. அப்ப சவுதி அரேபியால இருந்து நம்ம ஒரு பிள்ளை சவுதி அரேபியால இருந்து சொன்னா, அப்பா எங்க இருக்கிறிய? சபையில பிள்ளை, அப்பா எங்க இருக்கிறிய? நான் சொன்னேன், மக்களுக்கு மீன் வாங்க வந்திருக்கேன். சரி, உங்ககிட்ட பேப்பர் பேனா இருக்கா? இல்லையே. அப்ப ஏதாவது ஒரு வழி இருக்கா சொல்லுங்க. பக்கத்து காய்கறி கடையில போய் ஒரு துண்டு பேப்பரும் ஒரு பியானாவை வாங்கி, அவங்க தான் இந்த நெட்டுக்கு கிழிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதை வாங்கி, இனி சொல்லுமா, இந்த வெஸ்டர்ன் யூனியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெஸ்டர்ன் யூனியன் பேங்க் மணி டிரான்ஸ்ஃபர், அந்த நம்பர் ஒரு 10-15 நம்பர் என்ன தந்தா, எனக்கு ஞாபகம் இல்லை. எழுதிக்கிடுங்க. நீ எழுதிட்டு அவ என்ன பார்த்து சொன்னா, நான் கொஞ்சம் காசு அனுப்பியிருக்கேன். இது நீங்க ஊழியத்துக்கு எடுக்கக்கூடாது, 1 ரூபாய் கூட நீங்க ஊழியத்துக்கு எடுக்கக்கூடாது. 2 தங்கச்சிமாருக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கா அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நான் அந்த பேப்பரை பார்த்த உடனே எவ்வளவு இருக்குன்னு, அவ எவ்வளவுன்னு சொல்லல. இப்ப நான் நம்பரை எடுத்துக்கிட்டேன். நேர மீன் வாங்கிட்டு வீட்டுல கொண்டு கொடுத்து ஐடி, நம்ம ஐடி கொடுக்கணும்ல, ஐடிய கையில எடுத்துட்டு பாலப்பண்ணம்ங்கிற இடம் இருக்கு, அங்க போய் மணி டிரான்ஸ்ஃபருக்காக போய் கொடுத்தா என் பிள்ளைகளுக்கு 47,000 சொச்ச ரூபா பார்த்துக்கிடுங்க, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. 47,300 ரூபான்னு நினைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ். இப்ப எவ்வளவு அனுப்பி இருந்தா தெரியுமா? ஃபீஸ் கட்டி எக்ஸ்ட்ரா என் பெட்ரோல் செலவுக்கு 100 ரூபாய். ஏன் சொல்றேன் தெரியுமா? கரெக்ட். அது எப்படி இந்த பிள்ளைகளுக்கு 2 பேரோட ஃபீஸ் அந்த பிள்ளைக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சு? தெரியாது. வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பின்ன ஏன் நீ வருத்தப்படுற? நான் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சோம்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில என் பிள்ளைகளை நான் பள்ளிக்கூடத்துக்கு விட்டேனே, ஒத்த நாள் கண்ணீர் மாற்றத்தை ஏற்படுத்துமானால், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், நீங்க எதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஜோம் பண்ண பிரதர், ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க?
சொல்லுங்க அல்லேலூயா.